எனக்கு இந்த ரூ. 1000 வருது. அத நான் சேர்த்து வச்சு நான் பிஜிக்கு அடுத்த படிக்கு போவேன். புக்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, எங்க அப்பா வந்து தினக்கூலி வேலை பார்க்குற ஆளு அப்டின்னாங்க. ஸோ, அந்த நீட் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் நல்லாவே தெரியுது தட் த கவர்மெண்ட் இருக்காங்க நமக்கு. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எஜுகேஷனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. வந்தப்ப அதை கொண்டு வந்தப்ப ரூ. 1000க்கு பிறந்தவங்க ரேவடி கல்ச்சர்னு ஸ்பெசிஃபிக்காக நார்த்தில் சொன்னாலுமே எவ்ரி ஒன் இஸ் அடாப்டட் திஸ் பாலிசி அண்ட் திஸ் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி இஸ் சம்திங் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க இதை பற்றி காமன் வேஜஸ் பற்றிலாம். அதை ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ விடியல் பயணம் திட்டம். அந்த விடியல் பயணம் திட்டம் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு கிடையாது. பொண்ணுங்களை படிக்க வச்சுட்டோம், பொண்ணுங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். இன்ஃபேக்ட் இந்த கவர்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுல மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து என்ஷூரிங் தட் த முன்னுரிமை வந்து பெண்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ ஒரு பொண்ணுக்கு படிப்பும் கொடுத்துட்டோம், வேலையும் கொடுத்துட்டோம். அந்த 2 இடத்துக்கு நடுவில் ஒரு மொபிலிட்டி இருக்கு இல்லையா, டு ஆக்சஸ் தட், டு யூட்டிலைஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது அந்த மொபிலிட்டியை பற்றி எந்த கவர்மெண்ட்டுமே என்றைக்குமே யோசிச்சதே கிடையாது. கொடுத்துட்டோம்ல போய்க்கோ, அதாவது சம்பாதிக்கிறீல வச்சுக்கோ. நோ, என்ஷூரிங் மொபிலிட்டி, பி இட் அ குட் ரோட், அ குட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். அதை ரியலைஸ் பண்ணி அந்த என்டையர் ஒரு ஈகோ சிஸ்டமே உருவாக்கி கொடுக்குறோம் பெண்களுக்கு.